ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து எல்லோரும் மனசில் என்ன நடக்குதோ இல்லையோ, எப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரும் அந்த யோசனையில் தான் எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மே 2, மே 4 ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த டே எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து மார்னிங்கே வந்து கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமைக்கலாம். ஏன்னா வந்து கிச்சன் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டர்ட்டியாக இருந்தால் எனக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் வீடியோவில் எடுக்கிறதுக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி வந்து ஊற்றினேன். அதுக்கப்புறம் இட்லி கொஞ்சம் சாம்பார் வச்சேன். ஆக்சுவலாக எந்த ரெசிபியுமே மார்னிங் நான் எடுக்கலை. பட் வந்து ஈவினிங் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி வந்து செய்யணும் அப்படின்னு புரியும். ஏன் மார்னிங் எந்த ரெசிபி எடுக்கலை அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். கடைக்கு போன வ்ளாக்லாம் நான் எதுவுமே எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னா வந்து வீடியோவுக்கு யாருமே இல்லை, கடைக்கு போயிட்டு வரணும். அதுக்காக வந்து காலைல எந்த ரெசிபியும் எடுக்கலை. பட் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு ரெசிபி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஃபைனலாக பாருங்கள். ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து டே ஃபுல்லாக எப்படி போகுது அப்படின்னு சொல்லி டெய்லி விலாக் போட சொல்கிறாங்க. இப்படி தான் என் டே ஆரம்பிச்சிட்டு இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து நடுவில் கிரின்ச் அண்ட் கிறிஸ்பியாக வந்து விலாக் வந்து போட்டிருக்கேன். நடுவில் என்னெல்லாம் நடந்தது, எப்படி இருந்தது, வீட்டில் என்ன சாப்பிட்டோம் அப்படி போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோ மாதிரி வேண்டாம், டெய்லி வந்து என்ன நடக்குது, ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்டீங்க அப்படிலாம் வீடியோ போட சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணேன்னு கோவப்படுறீங்க. கண்டிப்பாக வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பாப்பா வச்சுருக்கிறதால அடிக்கடிக்கு ரிப்ளை பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து 1 டேக்குள்ளே ரிப்ளை பண்ணிடுறேன் இனிமேல் வந்து. அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு கடைக்கு போய்ட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. முருங்கீரை சாம்பார், அப்போ வந்து சொரக்கா கூட்டு தான் சாப்பிட்டோம். பசங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவங்க கூடயே போய் உட்காந்து சாப்பிட்லான்னு போனால் வந்து சின்னவ வந்து கான்ஷியஸாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அது சொல்லிகிட்டே இருந்தாங்க. கேமராவை பார்த்தாவே அவங்க 2 பேரும் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா இப்போ ரெகுலராக கேமரா வந்து கூட வச்சுருக்கிறதால அழகாகவே சொல்கிறாங்க நம்மளை விட. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு 3 o'clock போல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இந்த ஸ்நாக்ஸ் வந்து வெள்ளை போண்டா ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட் தான். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெல்லம் கூட வந்து ஏலக்காய் தூள் கூட சேர்ந்து இது பண்ணிங்க, அரைச்சிங்க. நல்லா ஒரு 2-3 hours முன்னாடி இதை வந்து ஊற வச்சுருங்க. நல்லா வந்து ஊறி இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. கரெக்டாக வந்து அரைக்கணும். நிறைய தண்ணி ஸ்பில் பண்ணி அரைக்காதீங்க. ஊற்றி ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா நல்லா உண்டை மாதிரி, அதான் வெல்லம் போண்டா மாதிரி வராது. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நான் இதை வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் மாமியாரோட ரெசிபி தான் இது. நியூவாக கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம் இதை. ஈவினிங் வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நல்லா வந்து பொரித்து கொடுத்தாச்சு பசங்களுக்கு. பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இது எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க. மற்றபடி இது வெளியே நிறைய ஸ்நாக்ஸ் வாங்குறத விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு தந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்வீட்னஸ் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ரெசிபீஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் உங்களுக்கு இது செய்ய தெரியாது அப்படின்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை டிஃபனுக்கு குழம்பு, கறி, இது மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் எங்கள் வீட்டில் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. இல்லை நீங்கள் நான்வெஜ் ரெசிபீஸ் வேணும்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் செய்யல வந்து அதிகமான எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வ்ளாக் இவ்வளோ தான் எடுத்தோம். இதை வந்து சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு 5 to 6 இதை சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு தெரியும். பட் வந்து ஈவினிங் எந்த வ்ளாகுமே நான் எடுக்கலை. கிச்சன் வந்துட்டு இட்லி வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சேன். வேர்க்கடலை சட்னியுமே வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வோம், டொமேட்டோ போட்டு செய்வோம். ஒரு நாள் அந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆன பிறகு எடுத்து எல்லாருக்குமே வந்து கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தான் நான் டின்னர் செய்யவே போனேன். எல்லாருமே இன்றைக்கி டே வந்து எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் போச்சு. பட் வெயில் மட்டும் ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, சமாளிக்கவே முடியாத வெயில். தயவு செஞ்சு குழந்தைங்களெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. எவ்வளோ தான் வ்ளாக் இன்றைக்கி இல்லை, டின்னர்லாம் சாப்பிட்றதுக்கே நாங்கள் வெளியே தான் போயிட்டோம். நல்லா வந்து நிலாவை ரசிச்சுட்டே வெளியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைங்களுக்கும் வெளியே தான் வச்சு விட்டோம். இன்றைக்கி வ்ளாக் எவ்வளோதாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நல்ல நல்ல வீடியோஸோடு திரும்ப சந்திக்கலாம். திஸ் இஸ் ஃப்ரம் லாவண்யா.